இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோகுலேந்திரா இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். செங்கோட்டையின் தாவேகாவுடன் இணைந்தால் அது அதிமுகவிற்கு எந்த அளவு பின்னடைவை ஏற்படுத்தும் சார்? அவர் இந்த மாதிரி ஒரு கட்சியில புரட்சி தலைவர் காலத்துல இருந்து வந்தவர் கட்சிக்கு ஒரு துரோகம் செய்து இந்த மாதிரி போறத அதிமுக தொண்டர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. பல்வேறு பதவிகளையும் அமைச்சர் பதவிகளையும் பல்வேறு சுகங்களை அனுபவிச்சுட்டு சுயநலமா போனது அப்படிங்கறத முதல்ல வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதை பதிவு செய்ய விரும்புறேன். அதிமுகல எந்த பெரிய தாக்கமும் ஏற்படுத்தாது. போறவங்க போகட்டும் அப்படிங்கறது என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் மறைந்த பின்பும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த கட்சி மக்களுக்கு பணி ஆற்றும் என்று சொன்னதெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி அவர் செய்திருக்கக்கூடிய செயல் ஒரு கட்சியில மூத்தவர் வயதில் பெரியவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது எல்லோரும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதிமுகல அவர் போனதுல, அதுவும் குறிப்பா அவர் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திலேயே எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது. காரணம், அவர் சட்டமன்ற உறுப்பினரா மாவட்ட செயலாளரா பல்வேறு பதவிகள் வகிக்கும் போதே திமுகவுக்கு அவர் தொகுதியிலிருந்தே 4 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்ஸ், சேர்மன், இவங்க எல்லாருமே திமுகவுக்கு போனதே தடுக்க முடியாம ஒண்ணுமே அவருடைய சக்தியை அங்கேயே காட்ட முடியாதவர். அவர் போறதுல எங்களுக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? நிச்சயமா எந்த பாதிப்பும் எந்த சலனமும் வராது. இது புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. என்றைக்கும் இது தொண்டர்களை வைத்து இருக்கக்கூடிய கட்சி. தொண்டர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பதவி அனுபவிச்சவங்க தான் இந்த மாதிரியான ஒரு இந்த செயல்கள்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. இத பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி செஞ்சுட்டாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கோபத்தை கொடுத்திருக்கின்ற, வருத்தம் இல்லை கோபத்தை கொடுத்திருக்கின்றார். அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. இதை பத்தி எந்த வகையிலையும் நாங்க பாதிப்புக்காகவோ இதுக்காகவோ நாங்க அதை பத்தின கவலைகளும் நாங்க படல. நாங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும். எங்கள் பொதுச் செயலாளருக்கு உறுதுணையாக துணையாக நிற்பார். மேம், செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்? யாருக்கு? தாவேகாவுக்கா? ஆமாங்க மேம். தாவேகாவுக்கு தாக்குதல் நடத்துறத நீங்க அவங்ககிட்ட கேட்கணும். நீங்க முதல்ல கேட்டீங்க அதிமுக, நான் பதில் சொன்னேன். தாவேகாவை பத்தி நீங்க அவங்ககிட்ட கேட்கணும். தாவேகா இப்பதானங்க வந்திருக்கு. அவங்கள பெரிய ஆளுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டாங்கன்னா, பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா உலகம் பெருசு இருட்டா என்ன? இதெல்லாம் பார்த்து இந்த சலசலப்புக்கெல்லாம் பார்த்து வந்ததுதான் அதிமுக. ஆகவே அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை நான் மிக தெளிவா சொல்றேன். தாவேகாவை பத்தி நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். தாவேகாவே அதிமுகல இருந்து போன ஆள்களை வச்சுதான் இப்ப நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல இது பண்ண முடியுமா? அது மாதிரிதான். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ. தாவேகா தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்வானது ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்வு இன்று ஏற்பட்டுள்ளது. சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டிற்கு சென்று செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்வானது ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை இன்று காலை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தாவேகாவில் செங்கோட்டையனுக்கான பொறுப்பு பதவி குறித்து விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவலானது கிடைத்துள்ளது.